சொந்தங்களுக்கு வணக்கம். இப்ப நான் சொல்ல போறதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பேர் ஷேரும் பண்ணுவீங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒரு தலைவாசல் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷன்ஸ் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க கூட என்னோட கஸ்டமரா இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி நிறைய மூலிகைகள் பயன்படுத்தி நம்ம சுகரை கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கம்மி பண்ணதோட ஒரு ரிசல்ட், ஒன் ஆஃப் த ரிசல்ட் தான் இது. நிறைய பேர் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஒன் ஆஃப் த ரிசல்ட்டை கேட்டுட்டு வாங்க. நான் என்ன, அதை எப்படி சாப்பிடணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். வணக்கம் தனா சிஸ்டர். நான் உங்ககிட்ட 2 மாசமா எங்கள் அம்மாவுக்கு சுகருக்காக ஆவாரம் பூவும் ஆன்டி சுக்ரோஸும் வாங்கி கொடுத்தேன். அது இவ்வளோ நாள் குறையாதது இப்போ ஒரு 2 மாசத்துல எங்கள் அம்மாவுக்கு குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ மாத்திரை எல்லாமே பவர் குறைச்சிட்டாங்க டாக்டரு. இப்போ இருக்கிறதுக்கு நார்மலுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு குறைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப நன்றி. இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து லாஸ்ட் ட்ரையா பார்த்தது, அவங்க பேசினதையும் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சுகருக்கு ஒரு காம்போவாவே ஒண்ணு கொடுக்குறோம். என்னன்னா நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்கி சாப்பிட்டு அதோட ரிசல்ட் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது என்னோட வியாபாரம் நோக்கத்திற்காக இல்ல, நிறைய குறைகளை நிறையாக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அதனாலதான் நான் கமெண்ட் கேட்கிறேன் உங்ககிட்ட. காம்போல பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்னா, ஒரு ஆவாரம் டீ 200 கிராம் வந்துடும். அது போக ஒருவேளை உணவும் நம்ம கொடுத்துறோம் பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி. சோ இந்த ரெண்டையும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, காலையில இதை ஒருவேளை டீயா எடுத்துட்டு, டீ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நல்லா பசிக்கும். அப்ப இதை ஒருவேளை உணவா தான் எடுத்துக்கணும். அந்த உணவை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். சோ எந்தெந்த முறைகள்ல எப்படி எப்படிலாம் சாப்பிடணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. லாங் வீடியோவா நான் போடுறேன், கண்டிப்பா ஷூரா போடுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்போ வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நம்ம சின்ன லெவலா இருக்கட்டும், இல்லைன்னா ஹை சுகரா இருக்கிறவங்களுக்கும் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். அதற்கான ஆதாரங்களும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. வேணும்ன்றவங்க நம்ம வெப்சைட்ல சுகர் காம்போனே ஒரு காம்போ இருக்கும். அந்த காம்போ நீங்க ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம், அதை எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சோ சுகர் உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இருக்கும், கண்டிப்பா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்க குணமடையணும் அப்படின்றத நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.